ராஜராஜ சோழன் கட்டின அந்த தாய்ப்பாலில் எரிந்த பெருவுடையார் கோவில் தீபம். அரண்மனைகள் தனி சொத்து, ஆலயங்கள் மக்கள் சொத்து. கடைக்கோடியிலே சிற்றூரிலே வாழ்கின்ற மக்களும் இந்த ஆலயத்தினுடைய பங்குதாரர்களாக மாற்றிவிடும் திட்டத்தை தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன். ஏழையினுடைய அடுப்பும் ஆலயத்தினுடைய திருவிளக்கும் ஒரே திரியில எரியணும். இன்று முதல் இந்த தாயை திருமஞ்சன பணிப்பெண்ணாக நியமிக்கிறேன். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். தஞ்சாவூர் இருக்கிற அந்த கோவிலுடைய மன்னன் கட்டின அந்த ராஜராஜ சோழன் கட்டின அந்த தாய்ப்பாலில் எரிந்த பெருவுடையார் கோவில் தீபம் அப்படின்னு ஒரு கதை. அந்த கதையை நான் சொல்றேன் பாருங்களேன். இப்ப பாருங்க, இது அழியாத வரலாற்று உண்மை. சோழ பேரரசன் ராஜராஜ சோழனுடைய அரண்மனை, அந்த சீன் பாருங்க. சோழ பேரரசன் ராஜராஜ சோழனுடைய அரண்மனை. ஒரு நாள் மன்னனை பார்த்து, சோழ பேரரசே, கோவிலுக்காக கொடுத்த நன்கொடைகள் ஏராளம் இருந்தாலும் கூட மந்திரி கேட்கிறாரு, சோழ பேரரசே, ராஜராஜ சோழனுடைய அந்த அவையில கேட்கிறான். யாரு? அந்த மந்திரி கேட்கிறாரு, சோழ பேரரசே, கோவிலுக்காக கொடுத்த நன்கொடைகள் ஏராளம் இருந்தாலும் உங்களுடைய திருமுகத்துல தீராத கவலை படிந்திருக்கிறதே, என்ன காரணம் அப்படிங்கிறாரு அமைச்சர். மன்னர் கண்ணை மூடி நிதானமா யோசனை பண்ணார். நெடுங்காத்தே அப்படின்னு இழுத்து உள்ளடக்கி சீரா மூச்சு விட்டார். கண்ணு திறந்து பார்த்தாரு. நிதானமான குரலில் பேசினார். சோழ பேரரசருடைய அடையாளம் இந்த பெருவுடையார் கோவிலின் மூலம் 1000 ஆண்டுகளுக்கும் அழியக்கூடாது என்றுதான் கவலைப்படுகிறேன். அரண்மனைகள் தனி சொத்து, ஆலயங்கள் மக்கள் சொத்து என்று கருதப்படுமாயின் மக்களுக்கும் இதிலே பங்கிருக்க வேண்டும். சோழ மண்டலத்திலே கடைக்கோடியிலே சிற்றூரிலே வாழ்கின்ற மக்களும் இந்த ஆலயத்தினுடைய பங்குதாரர்களாக மாற்றிவிடும் திட்டத்தை தான் நான் சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு மன்னர் சொல்றார். திட்டம் என்ன மன்னா அப்படின்னு அமைச்சர் கேட்கிறார். அதோ அந்த திருவிளக்குகள் செல்வந்தர்களுடைய நேர்த்தி கடனால் எரிகின்றன. பெரிய பெரிய விளக்குகள் எரிகிறதே, அதெல்லாம் இங்க இருக்கிற மிகப்பெரிய செல்வந்தர்களுடைய நேர்த்தி கடனாலே எரிந்து கொண்டிருக்கிறது. தினந்தோறும் கோவில்களிலே தீபங்கள் எரிய வேண்டும். அதற்காக ஆடுகளையும் மாடுகளையும் ஏழைகளுக்கு நான் வழங்கப் போகிறேன். அதற்கு பதிலாக அவர்கள் திருவிளக்குகள் எரிய நெய் தந்தால் போதும், நெய்யை மட்டும் கொடுத்தா போதும். மொத்த வருமானமும் அவர்களுக்கே, மீதி வருமானம்லாம் அவங்களுக்கு. பாலெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டோம், மோரெல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டோம், நெய்யை மட்டும் கொடுத்தா போதும். அதாவது ஏழையினுடைய அடுப்பும் ஆலயத்தினுடைய திருவிளக்கும் ஒரே திரியில எரியணும். எப்படி? ஏழையினுடைய அந்த அடுப்பும் இந்த கோவிலுடைய திரியும் ஒரே நேரத்தில் ஒரே திரியில எரியணும் அப்படின்னு மன்னர் நினைக்கிறார். இந்த ஆலயத்தோடு அடித்தட்டு மக்களுக்கு உறவும் ஏற்படும். இந்த ஆலயத்தோட அடித்தட்டு மக்களுக்கு கூட உறவு ஏற்படும். இதுதான் திட்டம், சரியா அப்படின்னாரு மன்னர். மிக சரியானது மன்னா, ரொம்ப சரியா சொன்னீங்க அப்படின்னு வணங்கினாரு மந்திரி. அரசன் ஆணை பிறப்பித்தான். சென்றிடுவேர் 8 திக்கும் சென்றிடுவேர். கால்நடைகளை ஏழைகளுக்கு பகிர்ந்து கொடுங்கள். எந்த நிலையிலும் நிபந்தனை வழங்காமல் கட்டுப்பாடு வகுத்து கண்காணியுங்கள் என்று சொன்னார். ஒரு நாள் கோவில்களை சுற்றி வருகின்ற பொழுது ஒரு கோவிலில் மட்டும் விளக்கு எரியவே இல்லை. காரணத்தை கேட்டு அறிந்தார். ஏவத்தூர் மாராயன் என்பவனுக்கு 42 பசுமாடுகள் வழங்கப்பட்டுள்ளன. அவனுடைய கட்டுப்பாட்டிலே எரிய வேண்டிய விளக்கு கடந்த 7 நாட்களாக எரியவே இல்லை என்பதை அறிந்தார் மன்னர். எவனவன் இறைவனுடைய கட்டளையை நிறைவேற்ற மறுப்பவன் பூட்டுங்கள் தேரை, ஓட்டங்கள் ஏவத்தூருக்கு என்று சொன்னான் மன்னன். காலி மனையால் சூழப்பட்ட ஒரு குடிசையினுடைய முன் மன்னரின் தேர் நின்றது. பேரரசன் வந்திருக்கிறேன், மாராயா வெளியே வா என்று குரல் கொடுத்தார் மன்னர். உள்ளே ஒரு பெண்ணினுடைய விசும்பல் மற்றும் குழந்தையினுடைய அழுகுரல் கேட்டது. சற்று நேரத்திலே கதவை திறந்து கசங்கிய சேலையும் கலைந்த கூந்தலும் கலங்கிய கண்களுமாய் பெண் ஒருத்தி வெளியே வந்தாள். அவளது இடுப்பிலே நாராய் தொங்கிக் கொண்டிருந்தது சவலை வாய்ந்த ஒரு குழந்தை. பேரரசை கண்டதும் அஞ்சி நடுங்கி கீழே விழுந்தாள். எழுந்திரு பெண்ணே, நீ யார்? நான் தாங்க மாராயன் பொஞ்சாதி. மாராயன் பொஞ்சாதி, உன் கணவன் எங்கே? என் புருஷனும் ராசா நீங்கள் கொடுத்த மாடுகளும்
போன மாசம் காவிரி வெள்ளத்திலே ஆத்தோடு போயிருச்சு. அவள் சொல்வது மெய்யா என்பது போல திரும்பி பார்த்தார் அரசர். ஆம் என்று வருத்தத்தோடு தலையசைத்தார்கள் பொதுமக்கள். உனக்காக வருந்துகிறேன், உனக்காக நான் வருந்துகிறேன். ஆனால் ஒரு கேள்வி, கடந்த மாதம் இறந்தார் என்கிறாய், 7 நாட்களுக்கு முன்பு வரை திருவிளக்கு எரிந்திருக்கிறது கோவிலில். கணவனும் மாடுகளும் இறந்த பிறகு 23 நாட்கள் எப்படி நீ விளக்கை எரித்து கொண்டு வந்திருக்கிறாய் என்று கேட்கிறார் அரசர். அவள் தேம்பி தேம்பி அழுகிறார். இடுப்பிலே நழுவிய குழந்தையை மார்போடு கட்டிக்கொண்டு, அதை மட்டும் கேட்காதீர்கள் மன்னா என்று கண் கலங்குகிறாள். பெண்ணே, அஞ்சாதே, உண்மையை சொல், நான் உன்னை மன்னிப்பேன் அப்படின்னு சொல்கிறேன் மன்னா. புருஷன் செத்து போயிட்டாலும் ராசாவுக்கு கொடுத்த வாக்கை மீறக்கூடாது பாருங்க. அதனால் என் தாய்ப்பாலை விற்று 3 ஆழாக்கு நெய் வாங்கி தீபத்தை நான் எரி வைத்துக் கொண்டு வந்தேன். 1 வாரமாய் தாய்ப்பால் எனக்கு வத்தி போயிட்டு, தாய்ப்பால் கூட வத்தி போயிடுச்சு, திருவிளக்கு அத்தி போச்சு, எங்களை மன்னிச்சிடுங்க மகாராசா என்று குழந்தையோடு தேரனுடைய காலிலே விழுந்தாள். நடந்ததை அறிந்து பெருமூச்சு விட்ட மன்னன் ராஜராஜன் துடிதுடித்து போனான். கண்கள் அவனுக்கு கலங்கியது, தேகம் சிலிர்த்தது. தேரை விட்டு கீழே இறங்கி தாயையும் குழந்தையும் சேர்த்து அணைத்து, உன்னை போன்றவர்களால் தான் பெருமை அடைகிறது என்னுடைய சோழ பேரரசு. இன்று முதல் இந்த தாயை திருமஞ்சன பணிப்பெண்ணாக நியமிக்கிறேன். அரண்மனையை சிற்பியை அழைத்து இந்த தாய்ப்பாலால் விளக்கரித்த இவள் பெயரை கல்வெட்டில் பொறித்து இவளுக்கு ஒரு சிலை வெடித்து விடுங்கள் என்று சொன்னான் மன்னன். எப்படி இருக்கிறது இந்த வரலாறு? இந்த வரலாறு மறக்கடிக்கப்படக்கூடாது. வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம். சிவாய நமக.